ஜனவரி 25 திருத்தூதர் பவுல் மனமாற்றம் விழா. காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். பிற இனத்தவரின் போதகர் மனமாற்றத்தை முன்னிட்டு நாம் கடவுளை புகழ்வோம். பிற இனத்தவரின் போதகர் மனமாற்றத்தை முன்னிட்டு நாம் கடவுளை புகழ்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. பிற இனத்தவரின் போதகர் மனமாற்றத்தை முன்னிட்டு நாம் கடவுளை புகழ்வோம். பிற இனத்தவரின் போதகர் மனமாற்றத்தை முன்னிட்டு நாம் கடவுளை புகழ்வோம். பாசுரம். கரையிலா பவுலெனும் போதகரே, கண்ணிய ஒழுக்கம் கற்பிப்பீர். நிறையது முழுமையாய் வருகையிலே குறையுள்ளது எல்லாம் மறையுமென்று இறைபால் எமதுள்ள இலக்கினையே இந்நாள் உய்த்திட விளைவீரே. மூவொரு கடவுளுக்கென்றென்றும் முடிவிலா மாட்சியும் பெருமையுமே. பூவுலகினிலும் வானிலுமே புகழோடு வல்லமை முழங்கிடுக. மூவரும் ஒன்றாய் எமை ஆண்டு முழு மீட்பினையே வழங்கிடுக. ஆமேன். நான் யாரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அவர் நீதியுள்ள நடுவரானதால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டதே இறுதி நாள் வரை பாதுகாக்கும் வல்லமை உடையவர் என நிச்சயமாக நான் அறிவேன். நான் யாரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அவர் நீதியுள்ள நடுவரானதால் என்னிடம் ஒப்படைத்ததை அவ்விறுதி நாள் வரை பாதுகாக்கும் வல்லமையுடையவர் என நிச்சயமாய் நான் அறிவேன். கடவுளை, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். இரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீ துணையாய் இருக்கின்றேன். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான் யாரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அவர் நீதியுள்ள நடுவரானதால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை இறுதி நாள் வரை பாதுகாக்கும் வல்லமை உடையவர் என நிச்சயமாய் நான் அறிவேன். நான் யாரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அவர் நீதியுள்ள நடுவரானதால் என்னிடம் ஒப்படைத்ததை அவ்விறுதி நாள் வரை பாதுகாக்கும் வல்லமையுடையவர் என நிச்சயமாய் நான் அறிவேன். பவுலே, என் அருள் உனக்கு போதும். வலுவின்மையில்தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். பவுலே, என் அருள் உனக்கு போதும். வலுவின்மையில்தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளே பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடுபனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரவேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சியடையவும் தகுதியுள்ளவர். பவுலே என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். பவுலே என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். நான் கடவுளின் அருள் பயனற்று போக விட மாட்டேன், ஏனெனில் அவர் அருள் என்னோடு எப்போதும் நிலைத்திருக்கிறது. நான் கடவுளின் அருள் பயனற்று போக விடமாட்டேன், ஏனெனில் அவர் அருள் என்னோடு எப்போதும் நிலைத்திருக்கிறது. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேல் மகிழ்வாராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளை சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிலிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான் கடவுளின் அருள் பயனற்று போக விட மாட்டேன், ஏனெனில் அவர் அருள் என்னோடு எப்போதும் நிலைத்திருக்கிறது. நான் கடவுளின் அருள் பயனற்று போக விடமாட்டேன், ஏனெனில் அவர் அருள் என்னோடு எப்போதும் நிலைத்திருக்கிறது. திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்கப் போவதை பற்றியும் சான்று பகர வேண்டும். உன் மக்களிடமிருந்து பிற இனத்தவரிடமிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பிற இனத்தவரிடமே உன்னை அனுப்புவேன். நீ அவர்களை இருளிலிருந்து ஒளிக்கும் அழகின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்திற்கும் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்று கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயவராக்கி கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பிற இனத்தவரின் திருத்தூதரான புனித பவுலை, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளின் கருவி நீரே. பிற இனத்தவரின் திருத்தூதரான புனித பவுலே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளின் கருவி நீரே. அனைத்தும் உலகிற்கு உண்மையை போதிப்பவரும் நீரே. பிற இனத்தவரின் திருத்தூதரான புனித பவுலே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளின் கருவி நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. பிற இனத்தவரின் திருத்தூதரான புனித பவுலே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளின் கருவி நீரே. முதல் வாசகம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளின் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடம் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவிற்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்க் நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோப்பை தவிர திருத்தூதர்கள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுளை சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூத நாட்டிலிருந்த கிறிஸ்துவ சபைகளுக்கும் அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் ஆற்றிய பிரசங்கம். கிறிஸ்துவின் மீதிருந்த அன்பின் பொருட்டு சின்னப்பர் ஒவ்வொரு சுமையையும் தாங்கினார். வேறு எவரை காட்டிலும் அதிகமாக சின்னப்பர் மனிதன் உண்மையாகவே யார் என்பதையும் நமது மேன்மை எதில் அடங்கியுள்ளது என்பதையும் இக்குறிப்பிட்ட விலங்கு எந்த புண்ணியத்தை செய்யக்கூடும் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். ஒவ்வொரு நாளும் அவர் இன்னும் உயர தீர்மானித்தார். ஒவ்வொரு நாளும் அவர் இன்னும் அதிக தீவிரத்தோடு எழுந்தார். தன்னை மிரட்டிய அபாயங்களை புதிய ஆர்வத்தோடு சந்தித்தார். இவ்வார்த்தைகளில் அவர் தமது மனோபாவத்தை சுருக்கினார். எனக்கு பின்னால் உள்ளதை நான் மறந்துவிட்டு எனக்கு முன்னிருப்பதை நோக்கி நான் முந்துகின்றேன். சாவை தவிர்க்க முடியாது என அவர் கண்டதும் மற்றவர்களை அவரது மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைத்தார். என்னோடு அகமகிழ்ந்து அக்களியுங்கள். அபாயம், அநீதி மற்றும் துஷ்பிரயோகம் அவரை மிரட்டிய போது அவர் கூறினார், பலவீனம், கொடுமை மற்றும் சித்திரவதையில் நான் திருப்தியடைகிறேன். இவற்றை ஏற்புடைமையின் கவசங்களென அவர் அழைத்தார். இவற்றினின்று வரையறையில்லாத ஆதாயத்தை இவ்வாறு அவர் சம்பாதிக்க அவர் நமக்கு கூறுகின்றார். இவ்வாறு அவரது பகைவர்களால் அவருக்கு விரிக்கப்பட்ட வலைகளின் மத்தியில் அக்களிப்பான இதயத்தோடு அவர்களின் ஒவ்வொரு தாக்குதலையும் தமக்குரிய வெற்றியாக அவர் மாற்றினார். இடைவிடாமல் வதைக்கப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அவர் சபிக்கப்பட்டார். ஒரு வெற்றி ஊர்வலத்தை கொண்டாடுவது போன்றும் வெற்றி கோப்பையை வீட்டிற்கு எடுத்து செல்வது போன்றும் இதை குறித்து அவர் பெருமை பாராட்டி இவை அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். நம்மில் எப்பொழுதும் வெற்றி கொள்ளும் இறைவனுக்கு நன்றி உரித்தாகுக. இதன் பொருட்டே நமக்கு திருப்தி அளிக்கும் சன்மானங்களை குறித்து நாம் கொண்டுள்ள ஆர்வத்தை காட்டிலும் அவரது போதிக்கும் வாஞ்சை, வருவிக்கும் அவமானமிக்க துஷ்பிரயோகத்தின் மீது அவர் ஆவலாய் இருந்தார். வாழ்வின் மீது நமக்குள்ள ஆர்வத்தை காட்டிலும் அவருக்கு சாவின் மீது ஆவல் இருந்தது.
செல்வத்தின் மட்டில் நமக்குள்ள ஆர்வத்தை காட்டிலும் ஏழ்மையின் மீது அவர் ஆவல் கொண்டார். கடின உழைப்பிற்கு பிறகு கிடைக்கும் இளைப்பாறுதலுக்காக ஏங்கும் மற்றவர்களை காட்டிலும் அவர் கடின உழைப்பிற்கே அதிகமாய் ஏங்கினார். ஒன்றிற்காக அவர் அஞ்சினார், உண்மையாகவே பயந்தார். இறைவனை புண்படுத்துவதற்கே அவர் பயந்தார். வேறு எதுவும் அவரை அசைக்க இயலாது. ஆகவே இறைவனை எப்பொழுதும் திருப்திப்படுத்துவதே அவருக்கு உண்மையாக இருந்த ஒரே விருப்பம். இருப்பினும் அவரை பொறுத்தவரை மிகவும் முக்கியமானது யாதெனில், கிறிஸ்துவினால் தாம் அன்பு செய்யப்படுவதை அவர் அறிந்திருந்தார். இந்த அன்பை சுவைத்த அவர் வேறு எவரை காட்டிலும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கருதினார். இது அவரிடம் இல்லை என்றால் அதிகாரம் தாங்குவோர் மற்றும் வல்லமை பெற்றோரின் நட்பு அவருக்கு எவ்வித திருப்தியும் அளித்திடாது. அனைவரிலும் கடைசியாய் இருந்தாலும் தண்டிக்கப்பட்டாலும் இவ்வாறு நேசிக்கப்படவே அவர் விரும்பினார். இந்த அன்பு இல்லாமல் உயர்ந்தோர் மத்தியில் கௌரவிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. அவரது பார்வையில் இவ்வன்பிலிருந்து பிரிக்கப்படுவதே மிகவும் மோசமான, வழக்கத்திற்கு மாறான வாதையாகும். இந்த இழப்பின் வேதனை மட்டுமே அவருக்கு நரகமாக இருக்கும், முடிவற்றதும் தாங்க இயலாததுமான வாதையாக இருக்கும். எனவே கிறிஸ்துவினால் நேசிக்கப்படும்போது வாழ்வையும் உலகையும் வானதூதரையும் தற்காலத்தையும் எதிர்காலத்தையும் அரசையும் வாக்குறுதியையும் எண்ணற்ற ஆசிரையும் அவர் பெற்றதாக அவர் கருதினார். இந்த அன்பை தவிர வேறு எதுவும் அவரை துக்கம் கொள்ளவோ மகிழ்ச்சி அடையவோ செய்யவில்லை. ஏனெனில் பூ உலகை சார்ந்த எதையும் கசப்பானதாகவோ இனிமையானதாகவோ அவர் கருதவில்லை. நிலத்தில் காய்ந்து போன புல்லிற்கு மனிதன் அளிக்கும் மதிப்பை காட்டிலும் நாம் காணக்கூடிய உலகினை நிரப்பும் பொருட்களிற்கு சின்னப்பர் அதிகமான மதிப்பளிப்பதில்லை. கொடுங்கோல் ஆட்சி புரிபவர்களுக்கும் அவருக்கு எதிராக எழுந்த மக்களுக்கும் கொசுவிற்கும் அவர் செவிமடுப்பதை விட அதிகமாக செவிமடுப்பதில்லை. கிறிஸ்துவின் பொருட்டு அவர் சிறிது சுமையை தாங்குவதாக இருந்தால் சாவும் வேதனையும் வேறெந்த வாதையும் அவருக்கு ஒரு குழந்தையின் விளையாட்டை போன்றதே. ஆயரான புனித கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர்: அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்றத்தை நாம் கொண்டாடுவோம். ஏனெனில் திருச்சபையை துன்புறுத்துபவராய் இருந்தவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவியானார். திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்றத்தை நாம் கொண்டாடுவோம். ஏனெனில் திருச்சபையை துன்புறுத்துவராய் இருந்தவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவியானார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்றத்தை நாம் கொண்டாடுவோம். ஏனெனில் திருச்சபையை துன்புறுத்துபவராய் இருந்தவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவியானார். திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்றத்தை நாம் கொண்டாடுவோம். ஏனெனில் திருச்சபையை துன்புறுத்துபவராய் இருந்தவர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவியானார். மன்றாட்டுகள். விண்ணக உரிமையை திருத்தூதர்களிடமிருந்தே நாம் பெற்றுக்கொள்வதால் நம் தந்தை நமக்கு அருளுகின்ற எல்லா ஆசிகளுக்காகவும் அவருக்கு நன்றி கூறி வேண்டுவோம். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்களுக்கு வாழ்வும் வலிமையும் தருவதற்காக திருத்தூதர்களின் வழியாய் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் கொடையாக அருளிய ஆண்டவராகிய கடவுளே, உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். திருத்தூதர்கள் எங்களை ஒளிக்கும் மகிழ்வுக்கும் கொண்டு வர பணியாற்றிய உமது வார்த்தையின் திருப்பந்திக்காக ஆண்டவராகிய கடவுளே, உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் அனைவரையும் ஒரே உடலாய் மாற்றுவதற்கு திருத்தூதர்கள் மேல் நீர் காட்டிய உமது தூய திருச்சபைக்காக ஆண்டவராகிய கடவுளே, உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் உள்ளங்களை பாவத்தினின்று தூய்மையாக்கி திருமுழுக்கு, ஒப்புரவு ஆகிய அருள் அடையாளங்களை திருத்தூதர்களிடம் கையளித்ததற்காக ஆண்டவராகிய கடவுளே, உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, புனித பவுலின் மனமாற்றத்தை நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம். நீர் அவரை உலகெங்கும் உமது பெயரை எடுத்து செல்லும் கருவியாக தேர்ந்தெடுத்தீர். நாங்கள் அவரது முன்மாதிரியை பின்பற்றவும் அனைத்து மாந்தரின் முன் உமது உண்மைக்கு சான்று பகரவும் எம் வாழ்வை உம்மை நோக்கி அமைத்து கொள்ளவும் எங்களுக்கு உதவியருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.